ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டராக நினைக்கிறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட்டு மட்டும்தான் கிடச்சா படிக்க முடியும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. எம்பிபிஎஸ் இல்லாமல் படிக்கக்கூடிய ஒரு சில கோர்சஸ் பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 12th அப்புறம் படிக்கக்கூடிய பெஸ்ட்டு பேராமெடிக்கல் கோர்சஸ், அப்புறம் சேலரி, அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராமெடிக்கல் கோர்சஸ்னால் என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படிங்கிறது டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் தான் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக ஹாஸ்பிட்டலில் என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபு, ஸ்கேனு, நர்சிங்கு, எமர்ஜென்சி கேர், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுக்கு 12th என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி குரூப் கம்பல்சரியாக எடுத்துருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண முடியும். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நீட்டு தேவை கிடையாது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். பெரிய பேராமெடிக்கல் கோர்சஸ், அதாவது டாப் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎஸ்சி நர்சிங் தான். ஸோ இது மிகவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இந்தியா ப்ளஸ் அப்ராடில் அதிகமான வாய்ப்புகள் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் உங்களுக்கு 25,000 1 lakh வரையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி தான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டு எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். இதோட சேலரி 30,000 80,000 வரையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. தேர்டு பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் டெஸ்ட்டு, லேப் டெஸ்டிங்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் தான் பண்ணுவாங்க. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 60,000 உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக பிஎஸ்சி ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி, சர்ஜரி டைமில் டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 70,000 வரையும் பெரிய இயருக்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஸோ கிட்னி பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. இதோட சேலரி 30,000 80,000 வரையும் பெரிய மந்த்துக்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஸோ இது ஹார்ட் ரிலேட்டடாக டெஸ்டஸ் எடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஜி எக்ஸட்ரா இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 90,000 பெர் மந்த் வரையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. 7th ஒன் பி ஃபார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிசன்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 70,000 வரையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம், டயக்னோஸ்டிக் லேபில் ஒர்க் பண்ணிக்கலாம். மெயினாக அப்ராட் உங்களால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் இல்லாமல் யூரோப் கண்ட்ரிஸ்க்கும் ட்ரை பண்ண முடியும். யூகே, கனடா இந்த மாதிரி. சேலரி உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்கள் அப்ராடில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா. கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கோர்சஸ் படிக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு 4 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். டிப்ளமோ கோர்ஸ்னால் 1 yearலேருந்து 2 years வரையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேராமெடிக்கலில் ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் இருக்கக்கூடிய காலேஜை சூஸ் பண்ணணும், ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பையாக என்ன பேராமெடிக்கல் காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, இதில் எப்படி நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணலாம், ரொம்ப கம்மியான பேராமெடிக்கல் காலேஜஸ்லாம், அதாவது கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உள்ள பேராமெடிக்கல் காலேஜஸ்லாம் எங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு அண்ட் பெங்களூர் அட்மிஷன்ஸ் நீங்கள் போடணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். பேராமெடிக்கலில் வேறு ஏதாவது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படலாம், அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.